இந்த உலகத்துல எத்தனையோ இடங்கள் மிக பாரிய அளவுல பாதுகாக்கப்பட்டு வருது. அந்த வகையில மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய இடமாக இருக்கிறது அலஸ்கா. அலஸ்கா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னா, ஊசி இலை காடுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன் அப்படின்னா அலஸ்கா பகுதிகளில் தான் அதிகமாக ஊசி இலை காடுகள் இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த அலஸ்கா பகுதியில ரொம்பவே அரிய வகையிலான தாவரங்களும் இருக்கு. அதே மாதிரி ஊசி இலை மரங்களும் அங்க அதிகமாக இருக்குதான். இது மட்டும் இல்லாம அலஸ்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளுக்கு 64 நாட்கள் வரைக்குமே சூரிய ஒளி படாமலும் இருக்குமா. இந்த அலஸ்கா பகுதி சுமார் 1959ஆம் ஆண்டு அளவுல தான் அமெரிக்காவினுடைய மாநிலமாக, அதாவது 49வது மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அலஸ்கா பகுதியினுடைய இயற்கை அம்சங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, வளைகுடா, இது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பனிப்பாறைகள், அடர்ந்த காடுகள், மலைப்பகுதிகளை அடிப்படையாக வைத்துதான் இந்த அலஸ்கா பகுதி இருக்குது. குறிப்பா அலஸ்கா பகுதியில எண்ணெய் வளமும் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது.